අවසන් වරට බර අවිවලින් සිය අභිමානය පෙන්වමින් LTT පරාජය කළ බව හඟවමින් මේ මොහොතේ සංකේතවත් ලෙස ශ්‍රී ලංකා යුද හමුදාව LTTට එරෙහිව එල්ල කළ වෙඩිහඬ දැන් මේ මොහොතේ තවත් සතුරු බලවේගයකට එල්ල කරන්නට ඉඩ නැති බව හඟවමින් සිය අවසන් වෙඩිමුරය සංකේතාත්මක ගුණට එක් කරන මොහොතයි මේ. යලිත් වතාවක් මේ දේශයේ LTT ත්‍රස්තවාදයේ නමින් කිසිදු යුද මරමස්ථානයකට කිසිදු බංකර පෙළකට කිසිදු ආරක්ෂක වළල්ලකට වෙඩි තබන්නට ඉතුරුව නැහැ. මේ අභිමානයෙන් යුතුව යුද හමුදාව එක් කරන්නේ ඒ අවසන් වෙඩිමුරයයි. නැවත වතාවක් මේ කාලතුවක්කු වලින් මල්ටිබැරල් රොකට් ලොන්චර් වලින් වෙඩි තබන්නට ත්‍රස්තවාදීන් ඉතුරු වී නැහැ දේශය තුල. இப்பொழுது புதுமாத்தலன் மற்றும் வெள்ளாமுல்லை வாய்க்கால் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இந்த கடற்கரை பகுதியிலிருந்து இப்பொழுது மரியாதை வேட்டைகள் தீர்க்கப்படுகின்றன. LTTயினரை அழித்தொழிப்பதற்காக பயன்படுத்தப்பட்டதோ அந்த ஆயுதங்களினூடாக இப்பொழுது வெற்றிகரமாக இந்த நாடு சுதந்திரம் பெற்றிருப்பதை உறுதி கூறும் முகமாக இப்பொழுது மரியாதை வேட்டைகள் இந்த பிரதேசத்திலே தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது மல்டிபரல் ஊடாக இப்பொழுது தாக்குதல்கள் நடத்தப்பட இருக்கின்றன. ராணுவத்தினரை அதனை செய்வதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த பிரதேசத்தில் இந்த படையினை வெற்றிகரமாக நடத்தி சென்ற தளபதிகள் அத்தனை பேரும் வருகை தந்திருப்பதோடு இந்த வெற்றிக்காக ஒத்துழைத்த சகல ராணுவ வீரர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த கடைசி நேர யுத்த கட்டத்தின் போது யார் யாரெல்லாம் இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் பொழுதோ உயிரை இழந்தார்களோ அவர்களை நினைவு கூறும் நிகழ்வும் மரியாதை வேட்டுக்கள் கடற்புறத்தின் நாலா பக்கங்களிலும் இருந்து இப்பொழுது தீர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ராணுவத்தினர் மிகவும் உற்சாகமாக இந்த பிரதேசத்தில் காணப்படுகின்றார்கள். எங்களை சந்தித்த ஒவ்வொரு ராணுவ வீரனும் கருத்தாக அமைந்ததே இந்த நாட்டு மக்களுக்காக நாங்கள் ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலையை பெற்றுக் கொடுத்தமையிட்டு இந்த போரில் ஈடுபட கிடைத்தமையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் இந்த போரின் படைத்தளபதிகளும் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரம் 57வது படைப்பிரிவின் படைத்தளபதி பிரிகேடியர் ஷவேந்திர சில்வாவை சந்தித்த பொழுது அவர் கூறியிருந்தார், நாங்கள் தான் அதிகளவான பிரதேசங்களை கைப்பற்றியிருந்தோம், அதிகளவான வீதிகளை கைப்பற்றி இருக்கின்றோம், அதிகளவான பயங்கரவாதிகளை கொல்வதற்கான வாய்ப்பு எங்களது படைப்பிரிவுக்கு கிடைத்திருக்கின்றது என்பதை நாங்கள் மகிழ்ச்சியோடு கூறிக்கொள்கின்றோம். இதுவரை எந்த காலத்திலும் இல்லாத அளவு இவ்வாறான ஒரு பெரிய போரொன்றினை நிகழ்த்தி இந்த மக்களை மீட்டெடுத்து பயங்கரவாதத்தை முற்றாக ஒழிப்பதற்கான சந்தர்ப்பத்தை கிடைத்தமையிட்டு தாங்கள் மகிழ்ச்சி கொள்வதாக பகுதியில் மொத்தமாக 2 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இந்த பகுதியிலிருந்தே படையினரால் மீட்கப்பட்டார்கள். அந்த வகையில் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் மீட்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண நடவடிக்கைகள் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுக்கு அடுத்தபடியாக இந்த பிரதேசங்கள் மரியாதை வெட்டுக்களின் சத்தம் இப்பொழுதும் மிகவும் அழகான முறையில் தீர்க்கப்படுகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு ராணுவ வீரர்களும் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கூடியிருந்து இந்த மரியாதை வெட்டுக்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
LTTE කුරුරු ත්‍රස්තවාදීන්ට තව දුරටත් මේ මව්බිම තුල ඉඩක් නැහැ. යුද හමුදාව අද මේ වෙඩි හඬෙන් සංකේතවත් කරන්නේ නැවත වතාවක් මේ වෙඩි හඬ පත්තු කරන්නට අවශ්‍ය නැහැ. මේ තැබුවේ අවසන් වෙඩි හඬයි, අවසන් වෙඩි මුරයයි. LTTE විනාශය, LTT නායකයා ඇතුළු රුදුරු ත්‍රස්තවාදියා නැසූ ඒ ධෛර්ය ශක්තිය සංකේතවත් කළ වෙඩි හඬයි. නැවත ශ්‍රී ලංකා දීපය තුල වෙඩි හඬක් නැහැ.